நியூ கண்டென்ட் வேறு பண்ணணும். அதுக்காக மூவி போஸ்டர் எடுக்க சொல்லியிருக்கேன். ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். என்ன ரெடியா? ரெடி ஆயிடுச்சு. இது கண்டென்ட்டா? இல்ல டீ. அப்பதானே கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். அவசரப்படாம பொறுமையா பாரு. ஆனா நேரம் தான் இல்ல. ரெடியா? எஸ். ஆனா இல்ல. வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஃபன்னா, வியர்டா, இல்ல கிரியேட்டிவா இருக்கிற மூவி போஸ்டரோட டியர் லிஸ்ட் தான். புரிஞ்சு போச்சு. இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஆர்டிஸ்ட். ஆர்டிஸ்ட்னா கிரியேட்டிவா, பயங்கரமா, நல்லா பண்ணிருக்காங்கடா, சூப்பரா பண்ணிருக்காங்கடா, அது சொல்லக்கூடாது, அது அடுத்த லிஸ்ட். அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஆர்டிஸ்ட். நெக்ஸ்ட் அடுத்த லிஸ்ட் வந்துட்டு அருமைடா. அருமையா இருக்கு, நல்லா இருக்கு, ஃபன்னா இருக்கு, அது எல்லாமே இந்த லிஸ்ட்ல வரும். நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்ததா ஓகே, ஓகேவா இருக்கு, ஓகே 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 ஓகே. நெக்ஸ்ட் கடைசியா மற்றவை. என்னை கண்டுக்கிறது இல்லையா, அவாய்ட் பண்றாங்களா? மற்றவையை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்றது, இது லிஸ்ட்லயே சேர்க்க வேணாம். நீ லிஸ்ட்லயே இல்ல, நீயே வந்து மாட்டிக்கிற. நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேஸ்ட். நோ கமெண்ட்ஸ், நோ கமெண்ட்ஸ். அத பத்தி இப்போ பேச முடியாது. நோ கமெண்ட்ஸ். ஓகே, ஆரம்பிச்சிடலாமா? I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate. சேவல். சேவல்னு ஒரு டைட்டில் வச்சிருக்கீங்க. ஒரு சேவலை கையில் வச்சுக்கிட்டு இந்த ஆடுகளம் படத்துல கூட இருக்கும்ல, அந்த மாதிரி கூட பண்ணிருக்கலாம். அதுக்குன்னு சேவல் மேலேயே சவாரி பண்ற மாதிரி அந்த மாதிரி போஸ்ட் அடிச்சிருக்காங்க. கேவலமா இருக்குதுங்க சார். ஆனா எனக்கு ஒரு டவுட், இந்த படத்துக்கும் சேவலுக்கும் என்ன சம்பந்தனே தெரியலடா. சம்பந்தப்படுத்திக்கிட்டேன். ஒருவேளை ஹீரோ வந்துட்டு சேவல் பிசினஸ் பண்ணுவாரா? அது இல்லைங்க. அதுவும் இல்ல, பூக்கடை தான் வச்சிருப்பாரு. இல்ல சேவல் பிடிக்கிற மாதிரி ஏதாவது சீன் வருமா? அது இல்லைங்க. இல்ல சேவல் வச்சு ஏதாவது டயலாகாச்சும் வருமா? ஐயோ அது இல்லைங்க. இல்ல எனக்கு தெரியல. உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சுன்னா சொல்லுங்க கமெண்ட்ஸ்ல, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஆக்சுவலா இது ஒரு ஹரி படம். ஹரி அண்ணன் யாருன்னு தெரியுமாடா? ஹரி அண்ணன் யாரு தெரியுமா? டே, தன் உழைப்பால் சுகந்தி மாதிரி தனியா நின்னு தனியா சிங்கிளா அடிச்ச ஒரே பேட்மேன்ரா அவரு. சரி, இத வந்து நம்ம எந்த லிஸ்ட்ல போடலாம்னா, அருமைடா. அருமைடா. மதக்கதை ராஜா. கை எங்க வச்சிருக்காங்க? தொடையில தானடா கை வச்சிருக்காங்க. அதுக்கு ஏன் இவர் வந்து இவ்வளவு பெரிய ரியாக்ஷன் கொடுக்குறாரு? இந்த டக்குன்னு பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமா தெரியுது. மற்றபடி நீங்க நல்லா உத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும். நல்லது கெட்டதும் பாக்குறவன் மனசை பொறுத்து இருக்குமே. அது எப்படி சொல்றதுன்னா, உங்களை மாதிரி கெட்ட எண்ணத்தோட பார்த்தா அது கெட்டதா தான் தெரியும். என்ன மாதிரி நல்ல எண்ணத்தோட பார்த்தா அது நல்லாவே தெரியும், நல்லதாவே தெரியும். உங்க எண்ணம் wrong. You are totally wrong. இது கொஞ்சம் டபுள் மீனிங்கா தான் இருக்கு. இதையும் அருமைடா. அருமைடா. அடுத்து கல்வனின் காதலி. நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு நிரூபிச்சிட்டல. கஷ்டமா இருக்குது. எவ்வளவு கிரியேட்டிவா பண்ணிருக்காங்க. என்னங்க இப்படி இருக்கும்? இந்த தொடை அந்த தொடையோடு இணைய போகிறது. அப்படின்றால் கொலையா? இல்லை, கலை. நானும் இந்த படத்தை பார்த்ததே கிடையாது. எப்படி இருக்குன்னு போஸ்டரே எப்படி இருக்குன்னா, படம் எப்படி இருக்கும் சொல்லுங்க ப்ரோ. அப்படினா இப்படி கிழிச்சிரோம் ப்ரோ. தேட்டே இப்படி கிழிச்சிருவாங்க. இது கன்ஃபார்ம் ஆர்டிஸ்ட் தான். அடுத்து முத்துராமலிங்கம். என்னடா இது? இந்த போஸ பார்க்கும்போதே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இது கொஞ்சம் முத்து பார்த்தா கொஞ்சம் வித்தியாசமா தெரியுடா. ஐயோ கொஞ்சம் ராவாதாயா இருக்கு. ஐயோ கொஞ்சம் ராவாடா இருக்கா இருக்கா இருக்கா. இல்ல எதை மீன் பண்ணி இந்த போஸ்ட் வச்சிருக்காங்க? இவ்வளவு சண்டை போடுறாங்களா? எனக்கு புரியலடா. மச்சான் பாரு, பாரு யார் தெரிதா? சண்டை போறதுக்காக கத்துறாங்களா என்னன்னு எனக்கே தெரியல. ஆனா கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. அசிங்கம் பிடிச்சவனே. இவங்க ஏதோ காமெடியா ட்ரை பண்ணிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த படமுமே காமெடியா தான் இருக்கும். மசாலா அரைக்க சொல்லுமா? இது வந்து அருமைடா. அருமைடா. அடுத்து மொட்டை சிவா கெட்ட சிவா. முன்னாடி சேவல் சவாரி, இப்ப நாய் சவாரியா? ஆனா இந்த படத்துக்கும் இந்த கெட்டப்புக்குமே சம்பந்தம் இருக்காது. ஒருவேளை ஃபேன் மேட் போஸ்டரா இருக்குமா? ஃபேன் மேடா தான் இருக்கும்னு நினைக்கிறேன்.
என்னையா சொல்ற? இல்ல ஏதோ அந்த கம்ப்யூட்டர் வச்சு தான் பண்ணிருக்காங்க. இது ஒரு ஃபேன் மேட் தான் நானும் நினைச்சேன். ஆனா அடுத்த ஒரு போஸ்டர் வரும், அத பாருங்க. ருக்கோ ஜரா. துர்கா, இந்த போஸ்டர் வந்து ஒரிஜினல். இந்த போஸ்டருக்கு ஒரு கதையே இருக்குடா. சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். ஆனா படத்தை பத்தி எல்லாரும் அப்டேட் கேக்குறாங்க. ஒரு ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணா நல்லா இருக்கும். அப்படியே தம்பி, ஃபர்ஸ்ட் லுக் தானே, 5 நிமிஷத்துல வரும் பாரு. அப்படியே உட்கார்ந்த இடத்துல இருந்தே ஒரு செல்ஃபி நல்லா எடிட் பண்ணி போடுப்பா. செல்ஃபி காலை வணக்கம் எடிட் பண்ணி கொடுங்க. இந்த குரூப்பா நீங்க? ஸ்டூடியோ போகணும், மேக்கப் போடணும், கேமராமேன் வச்சு லைட் செட் பண்ண வச்சு அப்படின்னா கிடையாது. சிம்பிளா ஒரு செல்ஃபி போதும். எடுத்தியா ஒரே சொருகு. ஃபேன்மேட் போஸ்டர் கூட நிறைய கஷ்டப்பட்டு போட்டோஷாப்லாம் எடிட் பண்ணி போடுவாங்க. அதை விட இது ஈஸியா இருக்கு. This is wonderful. இது கண்டிப்பா ஆர்டிஸ்ட் தான்டா. ஏன்னா ஒரு செல்ஃபியை வச்சு ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கறத அறிமுகப்படுத்துறது இந்த ஒரு போஸ்டர் தான். சூப்பர்ண்ணே, எப்படி உங்களால முடியுது? முடியும், என்னால முடியும். அதனாலே இது ஆர்டிஸ்ட் தான்டா. இதே போல துணிவு படத்துக்குமே ஒரு சம்பவம் பண்ணியிருந்தாங்க. எல்லாத்தையும் மறக்கவே முடியாதுடா. வலிக்குதுடா. ஆறல. ஆறாது. அடுத்து வல்லவன். இது வந்து உண்மையாவே இந்த போஸ்டர் வந்து பண்ணாங்களா? அது தெரியாம இருக்கேன். அதே படத்துல தொட்டு உதட்ட கடிச்சு இழுக்கிற எஸ்டிஆர்ரா. ஓகே, இதுவும் ஒரு கிரியேட்டிவிட்டி தான் சேர்க்கணும். வாட் a vision. என்ன ஒரு தாட். நல்ல கிரியேட்டிவிட்டி தான். இதை நம்ம எதுல தூக்கி போடலாம்? இது வந்துட்டு ஆர்டிஸ்ட்ல போடலாமா? இல்ல அருமைடா. எனக்கும் ஆர்டிஸ்ட்ல போடணும்னு ஆசை, இருந்தாலும் வந்துட்டு வேணாம். இதை வந்துட்டு நம்ம அருமைடாலேயே போட்டுடலாம். அருமை அருமை அருமையா இருக்கு. அடுத்து இதயக்கனி. ஐயோ, இந்த போஸ்டர் உண்மையாவே வந்துச்சா இல்ல வந்துட்டு இது வந்து ஃபேன் மேட் போஸ்டரா? இது வந்து அபிஷியலா வந்துச்சா என்னன்னு தெரியல. ஆனா நிறைய இடத்துல நீங்க இதயக்கனி சர்ச் பண்ணாலே இந்த போட்டோ தான் வருது. அது தலைவரோட ஸ்டைலுங்க, தலைவருடைய அது ஸ்வாக். அது இந்த எங்க தலைவரோட ஸ்வாக் பிளாஸ்ட். ஆனா இந்த போஸ்டரை பொறுத்த வரைக்கும் இந்த டைட்டிலுக்கும் இந்த போஸ்டருக்கும் நல்ல ஒரு கனெக்ட் இருக்கனால இதை வந்து கண்டிப்பா நம்ம ஆர்டிஸ்ட்ல போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் துப்பாக்கி. துப்பாக்கி டிசைன் நல்லா இருக்குல்ல? இந்த போஸ்டர் பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு. துப்பாக்கி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால இதை வந்துட்டு அருமையடால வச்சிடலாம். சிட்டிசன் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் தான் அது. ஆனா அதோட போஸ்டர் இப்படிதான் கிரியேட் பண்ணிருக்காங்களா? ஒருவேளை வேற ஏதாவது ஒரு அரசியல் காரணமா கூட இருக்கலாம். ஒருவேளை இருக்குமோ. ஒருவேளை இருக்குமோ. ஓகே, இதை வந்துட்டு அருமைடால போட்டுடலாம். இப்ப புலிய பார்த்தாச்சு, அடுத்து சிங்கத்தை பார்க்கலாம். சிங்கம் 3. சிங்கத்தோட ஃபேஸ்ல சூர்யா ஃபேஸ வச்சு மெர்ஜ் பண்ணிருக்காங்க. ஆனா இது கொஞ்சம் காமெடியா தான்டா இருக்கு. போஸ்டரும் கூஃபியா தான் இருந்துச்சு, படமும் கூஃபியா தான் இருந்துச்சு. சரி, ஓகே, இதை வந்து நம்ம அருமைடால போட்டுடலாம். அடுத்து மைனா குஞ்சு காணும். வேட்டியை தூக்கி பார்க்கும்போது கீழே வந்து குஞ்சு காணுமா? அது எனக்கும் தெரியும், அதை காட்டுறா. இந்த மாதிரி படத்துக்குனா எப்படா டிக்கெட் வாங்குறது? சார், மைனா குஞ்சு காணும் படத்துக்கு டிக்கெட் கொடுங்க. கேட்கவே ஒரு மாதிரியா இருக்கு. இந்த எஜுகேஷன் ஹெல்ப் பண்ற மாதிரி, லைஃப் ஹெல்ப் பண்ற மாதிரி இந்த மாதிரி டைட்டில்லாம் எப்படா யோசிக்கிறீங்க? எங்கடா இருந்தீங்க இவ்வளவு நாளா? கூடவே தான் இருந்தேன். அடுத்த படத்தோட டைட்டிலே அதான். எங்கடா இருந்தீங்க இவ்வளவு நாளா? ஏன்னா இப்படி எல்லாம் டைட்டில் வைக்கிறீங்க, மனுஷனாடா நீ? மனுஷனையா நீ? அடுத்த படத்தோட டைட்டிலே அதான். இன்று முதல் மனுஷனா நீ? நான் கூட ஃபர்ஸ்ட் இதை படிக்கும் போது இன்று முதல் மனுஷனா நீ அப்படிதான் படிச்சேன். ஏன்னா வைக்கக்கூடிய ஆட்கள் தான். இந்த மைனா கொஞ்சம் காணும், எங்கடா இருந்தீங்க இவ்வளவு நாளா, மனுஷனா நீ, இந்த மாதிரி டைட்டில்லாம் பார்க்கும்போது இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் போலவே இருக்கு. அடுத்த படத்தோட டைட்டிலே அதான். பார்க்கணும் போல இருக்கு. சூரிய நடிச்சிருக்காருடா. இந்த படத்தை நீங்க பாத்திருப்பீங்கன்னு தெரியல, ஆனா இந்த படத்துல ஒரு சாங் எல்லாருமே கேட்டிருப்பீங்க. அடுத்து உச்சா வருது. உண்மையா இப்படி ஒரு பட டைட்டில் இருக்காடா? எதுக்கு வெளியே இருந்தே பாப்போம்.
இப்ப இந்த படத்துக்கு எப்படி டிக்கெட் கேட்பாங்க? சார் உச்சா வருது 2 டிக்கெட் கொடுங்க. இந்த படத்தை பார்த்துட்டு ஒரு ரிவ்யூ கூட போட முடியாதடா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது உச்சா வருது படத்தோட ரிவ்யூ தான். இப்ப பார்த்த எல்லாத்தையுமே நம்ம வந்து மற்றவையில போட்டுடலாம். ஆனா இதுல இருக்க இந்த மைனா குஞ்ச காணும் படத்தை மட்டும் அருமையில போட்டு கல்வன். டேய் அவரு பாரதி ராஜாடா. அவர் எவ்வளவு பெரிய டைரக்டர் தெரியுமாடா? அவரை என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? ஒருவேளை குழந்தையா பாரதி ராஜாவே பிறந்திருக்காரு அப்படிங்கிற கான்செப்ட்ல பண்ணிருக்காங்களா? இந்த கல்வன்கிற டைட்டிலுக்கும் இந்த போஸ்டருக்கும் கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. சரி இதை வந்துட்டு அருமையில போட்டுடலாம். ஐயோ இதுவாடா, இந்த கருமத்தை ஏன்டா வச்சிருக்கீங்க? இது யாருடா லிஸ்ட்ல சேர்த்துது? இந்த ஏழோ கருமாந்திரத்தை எல்லாம் ஏன்டா லைன்ல நிக்க வைக்கிறா? ஆமாடா, இந்த போஸ்டரா பார்த்து எனக்கு எங்கேயோ போகுதுடா மைண்ட். சை டிப்ரெஷன். இதை வந்துட்டு நம்ம மற்றவையில போட்டுடலாம். ராஜபாட்டை. இந்த போஸ்டர் பார்த்துட்டு விக்ரம் இத்தனை கெட்ட போட போறாரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு ஆச்சரியத்துல பார்த்துருந்தாங்க. ஆனா படம் வந்தப்பதான் தெரியுது இந்த கெட்டப் எல்லாமே ஒரே ஒரு சாங்ல தான் வரும். ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா. மத்தபடி வேற ஒண்ணும் கிடையாதுங்கிறது படம் ரிலீஸ் ஆனப்பறம் தான் தெரிஞ்சுது. நோ ப்ராப்ளம். நோ 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 ஐ அம் நாட் கிரையிங். ஐ அம் நாட் கிரையிங். அப்படிப்பட்ட போஸ்டரா இது. இத வந்து கண்டிப்பா நம்ம வந்துட்டு அருமையிடால போட்டுடலாம். ஓகே, அல்டிமேட் ஸ்டார் அஜித் மாறுபட்ட 2 வேடங்களில். ஓகே ஓகே. 2 கெட்டப்புங்கிறத காமிக்கிறதுக்காக இதுல ஈ போட்டு இதுல ரூ போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நான் பார்க்கும்போது என்னடா அது ஈ ரூ அப்படின்னு போட்டிருக்காங்கன்னு பார்த்தா அப்புறம் மொத்தமா படிச்சு பார்த்தா கரெக்டா தான் இருக்கு. நீங்க சூப்பருங்க. இத வந்துட்டு நம்ம அருமைடால போட்டுடலாம். அடுத்து பொட்டு. இது கூட கொஞ்சம் வந்து வித்தியாசமா தான் இருக்கு. ஆனா இப்படி காலை வச்சு உட்கார முடியுமா? நீ உட்கார. நீ நார்மலா உட்காந்து எந்திரி. எழுந்துருங்க எழுந்துருங்க. எழுப்பி விட்டா தானடா முடியும். இதுக்கேவா? ஆமா ஓகேல எதுவுமே போடல, அதனால ஓகேல போட்டுடலாம். எம்டியா இருக்குல்ல அது. சரி அதுல போட்டுடலாம். ஓகே ஓகே. இது ஏ ரொமான்டிக் காமெடி கேப் மாரி. ஏ சர்டிஃபிகேட்டா? எஸ்.ஏ. சந்திரசேகர் தான் டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்தை. கேப் மாரிக்கு ஏத்த மாதிரி தான் இருக்குது இந்த போஸ்டரும். அதனால இதை வந்து நம்ம அருமைடால போட்டுடலாம். இது என்னடா தா விரைவில் தா. தானா என்னது? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லியா? தா அது மாதிரி ஏதாவது சொல்லுவாங்களா? படப்பிடிப்போட நின்று இருக்கும்னு நினைக்கிறேன். வந்து ரிலீஸ் ஆச்சான்னு தெரியல. இப்ப தமிழ்ல உள்ள போஸ்டர் எல்லாம் பார்த்தாச்சுல, இப்ப போஜ்புரி பக்கம் போலாம். நிறைய ஃபன்னா பண்ணி வச்சிருப்பாங்க. என்னடா இதான் போஸ்டராடா? இந்த சீனை வந்து நம்ம நோலாஜிக் வீடியோல பார்த்திருப்போம். அதையே இவனுங்க போஸ்டரா பண்ணிருக்கானுங்க. முகரக்கட்டிய பார்த்தாலே மூட் அவுட் ஆகுதுடா போடா. இந்த போஸ்டரா பார்த்து எப்படா படத்துக்குள்ள போகணும்னு தோணும். அடுத்து பாருங்களேன். இதை பாருங்க. என்னடா இது பிட்டு பட போஸ்டர் மாதிரி இருக்கு. நினைப்பீங்க என்னடா இதெல்லாம் பிட்டு பட போஸ்ட் மாதிரி இருக்குன்னு. ஆனா இதெல்லாம் நல்ல படம் தான். அதாவது நார்மலான படம் தான். அதுலயே இவனுங்க இந்த மாதிரி போஸ்டர் அடிச்சிருக்கானுங்க. இன்னொரு உண்மை என்னன்னா இவனுங்க சாமி படத்துக்கே பிட்டு பட போஸ்ட் மாதிரி தான் ரெடி பண்ணுவானுங்க. ஏன்னா போஸ்ட்புரி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வித்தியாசமா தான் பண்ணுவாங்க. ஏதோ இந்த தீமிதி திருவிழாக்குனா பேனர் அடிப்பாங்களே அந்த மாதிரி போட்டோனா எடுத்து இவனுங்க மூவி போஸ்டே கிரியேட் பண்றானுங்க. பாத்தியா 10க்கு 20 பிளக்ஸ் சும்மா நச்சுன்னு வச்சிருக்கோம். இங்க வர்றா. இதெல்லாம் நீங்க டக்குன்னு பார்த்தா வச்சுக்கீங்க ஏதோ விட்டு படம் போல, அதோட போஸ்டர் போல நினைச்சுக்கீங்க. ஆனா இது வந்து விட்டு பட போஸ்டர் கிடையாது. அதுவே இந்த ரேஞ்சில இருக்கு பாத்துங்க. அப்ப இன்னும் அடிமட்ட லெவல் போனா எப்படி இருக்கும்? என்னடா சொல்றா? இப்ப போஸ்ட்புரிய பொறுத்த வரைக்கும் இவர் தான் சூப்பர் ஸ்டார். அவரோட மூவி போஸ்டரே இந்த லட்சணத்துல இருந்துச்சுன்னா இதுக்கப்புறம் சிவகார்த்திக் ரேஞ்சு, தனுஷ் ரேஞ்சு அவங்களோட மூவி போஸ்டர் எப்படி இருக்கும்? ரொம்ப வேதனையா இருக்குது. என்னடா இது பாட கட்டி தூக்கிட்டு போறதுன்னா ஃபர்ஸ்ட் லுக்கா போட்டுருக்கீங்க. இதெல்லாம் சும்மா ஃபன்னா காமிக்கன்னு நினைச்சேன். எல்லாத்தையுமே தூக்கி நம்ம வந்து அருமையடா போட்டுடலாம். அருமையடா இதுக்காக தனி லிஸ்ட் கூட உனக்கு கிரியேட் பண்ணலாம் போல. கலக்கிட்டடா கலக்கிட்டடா. ஓகே நண்பர்களே, அவ்வளவுதான் வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் இதுதான் செய்யணும் போடணும்.